கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்ம பார்க்க வேண்டிய வேத வசனம் என்னவென்றால், வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் சொல்லப்படுகிறது. பழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமா இருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான் என்று வேதத்துல அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான் என்று. இந்த காலத்துல அநேக சோத்திரம் வாலிப பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னா, தாய் தகப்பன்மார் சொல்லுகிற கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவர்களாயும், அவங்க கடிந்து கொள்ளுகிறதுனால அவர்கள் மேல கோபம் கொள்ளுகிற பிள்ளைகளாயும் நிறைய வாலிப பிள்ளைகள் இந்த காலத்துல இருக்கிறத பார்க்கிறோம். இதனால என்ன நடக்குன்னா, அநேக உலக காரியத்துல அகப்பட்டு தன்னுடைய ஜீவன் மரித்து போகிற நிலைமைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் தள்ளப்படுகிறாங்க. ஏன்னா பெற்றோர்கள் சொல்லுகிறது அவருடைய நன்மைக்காக காரியங்களா தான் இருக்குமே தவிர அவர்கள் கெட்டு போகிற காரியத்திற்கு அல்ல. இதை பிள்ளைகள் நன்றாக உணர்ந்து கொள்ளணும். அந்த காலத்துல இருக்கிற அநேக வாலிப பிள்ளைகள் இந்த காரியத்தை உணர்ந்து கொள்கிறது இல்ல. அவர்கள் ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நமக்கு இஷ்டப்படி வாழணும் என்பதை நினைக்கிறாங்களே தவிர ஸ்தோத்திரம் பெற்றோர்கள் சொல்லுகிறபடி நம்ம வாழ்ந்தா நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்கிறதே இல்லை. இதனால அநேக தவறான நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போகிற நிலைமைக்கு அநேக பிள்ளைகள் இன்றைய காலத்தில் இருக்காங்க. நம்ம கண்கூட பார்க்கலாம். அநேக பிள்ளைகள் போத வஸ்துக்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. அநேக கொலைவெறியின் ஆவிகள் அநேக பேர் அந்த பாவங்கள் அடிமையா இருக்கிறத பார்க்கும். இதனால் என்னன்னா, தவறான நண்பர்களோடு சேர்றதுனால பெற்றோர்கள் அவர்களை கடிந்து கொண்டாலும் அதை அவர்கள் கேட்காம அவர்கள் இஷ்டப்படி வாழ்கிறதுனால அநேக பேர் இன்றைய தினத்தை அதனுடைய ஜீவனை இழந்து தவிக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய தினத்தில் ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், கடிந்து கொள்ளுகிறதை நம்ம ஒருபோதும் அசட்டை பண்ணக்கூடாது, அதை வெறுக்க கூடாது. அது எதற்காக கடிந்து கொள்ளுகிறார்கள் என்று ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு நம்ம கவனிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறதற்காக தான் என்று நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. சவுல் என்பவன் ஆண்டவர் ராஜாவாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஏற்படுத்தி வைக்கும் போது ஆண்டவர் அழகா சொல்றாங்க, நீ அமலேக்கிய ஜனங்களிடத்துல போய் எல்லாரையும் அழித்து விடு என்று சொன்னாரு. ஆனாலும் சவுல் சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்காம அந்த தேசத்துல இருக்கிற நன்மையானதை கொடுமையானவைகளை முதன்மையானவைகள் எடுத்துக்கொண்டு அவர் நாட்டுக்கு போயிடுறாரு. இது ஆண்டவருக்கு கீழ்ப்படியல. அப்போ ஸ்தோத்திரம் அந்த இடத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு, சாமுவேல் என்கிற ஒரு ஊழியக்காரன் போயிட்டு அவரை கடிந்து கொள்ளுகிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீ ஏன் விட்டு விலகன அப்படி சொல்லிட்டு கடிந்து கொண்டார். இதனால் என்னாச்சுன்னா, சவுலுடைய ராஜ்யபாரம் அவனை விட்டு நீங்க போயிட்டு ஆண்டவர் அழகாய் கொடுத்து அவனை ஒரு கழுதையை தேடிக்கொண்டு வந்தவன் சவுல். அவனை ராஜா ஸ்தானத்தில் ஆண்டவர் உயர்த்தி வைத்திருந்தும் ஆண்டவர் சொல்வதை கேட்காம தவறி போய்விட்டான். இதே போலதான் அவன் தவறினதுனால கடைசியில பார்த்தீங்கன்னா அவனுடைய ஜீவனே போயிடுச்சு. இன்றைய தினத்திலும் பெற்றோர்கள் சொல்லுகிறதையும் தான் குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள் சொல்லுகிற வார்த்தையும் வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், சிறு பிள்ளைகளா இருக்கட்டும், நம்ம கேட்டு நடக்கும் போது நாமும் சாவுக்கு விலகி நடக்கிற பிள்ளைகளா இருப்போம். இல்லை என்றால் நாமும் மரணத்துக்கு ஏதுவான பிள்ளைகளாய் அமர்ந்து விடுவோம். வார்த்தையை கேட்டு கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவார் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.